டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக இதுதான் போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மெக்கானிக்கோட திறமைன்னு சொல்லுவோம். மக்களை வணக்கம். இந்த டாடா ஆல்ட்ராஸில் ஒரு விஷயம் சொல்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இருக்க வண்டி எதாவது சவுண்டு கேட்குதா? ஏசி ஆன் பண்ணிட்டேன், எந்த சவுண்டும் இல்லைல்ல. இந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்குது. என்ஜின் ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டே கேட்கல. சவுண்டு இல்லை, ரேடியேட்டர் ஃபேன் ஓடுற சவுண்டு தான் கேட்குது. ஸோ வண்டி வரப்போ பார்த்தீங்கன்னா கடைன்னு சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா தம்பி இதை நிற்கிறார் பாருங்க, அவர் தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்றது உங்கள்கிட்ட காமிக்கணும்ல, அதுக்காக தான் இது. ஸோ அவர் கொண்டு போயிட்டு செக் பண்ணப்போ ஏசி கம்ப்ரஸர் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் எந்த ஒரு சிட்டியும் டைம் எடுத்து இந்த பெல்ட் டென்ஷனர் பார்த்தீங்களா, இது ஐட்லர் பேரிங் சொல்லுவோம், இது பெல்ட் டென்ஷனர். இது என்ன பண்ணணும்னா பெல்ட் லூஸ் ஆகாமல் பார்த்துக்கும், அதுக்காக தான் இந்த டென்ஷனர். இதுக்கு உள்ளே வந்து ஸ்ப்ரிங்கு அது பாருங்க தெரிஞ்சுங்களா, அந்த ஷேக் ஆகிறதுக்கு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் போயிடுச்சு, அதனால் கடைன்னு சவுண்டு வருது. அதை சரியாக செக் பண்ணதுனால டேரெக்டாக கம்ப்ரஸர் போயிடுச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்ஜின்குள்ளேருந்து சவுண்டு வருது, விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகும், இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மன உளைச்சலோட நேராக பார்த்தீங்கன்னா விஎஸ்கே மோட்டாருக்கு வந்திருக்காரு. ஸோ தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக விஎஸ்கே மோட்டார் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் திருவத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதால லோக்கல்லே செக் பண்ணியிருக்காரு, எதுவும் சரியாக வரல. அப்புறம் நம்ம விஎஸ்கே மோட்டார் கொண்டு வந்தோடனே அதை கரெக்டாக தரமாக செக் பண்ணி வேலை முடிச்சிட்டோம். அவர் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டார். எப்படிப்பா ஃபீல் ஆகுது எனக்கு? சூப்பராக இருக்கு, தேங்க்ஸ் ராஜா. ஸோ அவர் சர்ப்ரைஸ் ஆகிட்டாருன்னா இவ்வளோ தானே விஷயம். ஜஸ்ட்டு பெல்ட்டும் டென்ஷனரும் மாற்றினா சரியாக போயிடுமா? அதுக்காக ஒருத்தர் ஒரு பயமுறுத்துனாங்கன்னா ஈவன் தான் நம்ம கம்பெனிக்கும் போயிட்டு வந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கடுப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்க. பட் எதுக்கு என்ன செலவாகும், இதை செஞ்சு முடிச்சுட்டா இந்த விஷயம் கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு யாருமே தெளிவாக சொல்லலைண்ணா அப்படின்னாரு. பட் நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும், எதை செய்ய போகிறோன்றது தெளிவாக சொல்லிவிடும். என்ன செய்கிறோமோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் தான் பில் அமௌண்ட்டே சொல்லுவோம். முன்னாடி ஒரு சின்ன அமௌண்ட்டு சொல்லிவிடுவோம். பட் ஆனால் முடிகிறப்போ கரெக்டாக திருப்தியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சு அதுக்கு உண்டான காசும் கரெக்டாக வாங்கிடுவோம். இதுக்கு மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 5000 அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த சின்ன அமௌண்ட்டை வாங்கி 25,000 எங்கே இருக்குது, வெறும் 6000 எங்கே இருக்குது. பக்காவாக வேலை முடிச்சு ஆன் டைம் கரெக்ட் ஒரு மத்தியானம் தான் வந்தார், ஒரு 2 o'clock வந்தார். இப்போ வண்டி வேலை முடிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock டைம் எடுத்து பக்காவாக வேலை முடிச்சு கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் டயக்னோஸ் பண்ணுறது தான் விஷயம். ஒர்க் பண்ணுறது ஒரு டெக்னீஷியனாக ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா கழட்டுவாங்க மாட்டுவாங்க, அது வேறு. ஆனால் டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக இதுதான் போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மெக்கானிக்கோட திறமைன்னு சொல்லுவோம். அந்த விஷயத்தை விஎஸ்கே மோட்டாரில் சரியாக செய்கிறோம். ஸோ மக்கள் நம்ம செய்கிற விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கார் யூஸர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம செய்கிற விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணி பை பாய்.